சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. நாமக்கல் மாவட்டம் பெரியமணலி பகுதியைச் சேர்ந்தவர் 38 வயதான பிரேம்ராஜ். இவர் நாமக்கல்லில் உள்ள தனியார் வங்கி ஒன்றில் இன்சூரன்ஸ் பிரிவில் பணியாற்றி வருகிறார். இவரது மனைவி மோகனப்பிரியாவுக்கு 33 வயதாகிறது. இந்த தம்பதிக்கு 6 வயதில் ஒரு மகளும் 1.5 வயதில் ஒரு மகனும் உள்ளனர். இவர்கள் கடந்த 3 ஆண்டுகளாக நாமக்கல் சேலம் ரோட்டில் உள்ள பதிநகரில் வாடகை வீட்டில் வசித்து வந்தனர். இதனிடையே கடந்த 4ஆம் தேதி மதியம் பிரேம்ராஜ் வீட்டில் இருந்து யாரும் வெளியே வரவில்லை. அங்கிருந்து குடியிருப்பு வாசிகள் வீட்டு கதவை தட்டி உள்ளனர். இருப்பினும் வீட்டின் உள்ளே இருந்து யாரும் கதவை திறக்கவில்லை. இதனால் சந்தேகமடைந்த அப்பகுதி மக்கள் வீட்டு ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தபோது வீட்டுக்குள் இருந்த மோகனப்பிரியாவும் அவரது 2 குழந்தைகளும் உயிரிழந்த நிலையில் சடலமாக கிடந்துள்ளனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் தகவல் அறிந்த நாமக்கல் போலீசார் உடனடியாக ஸ்பாட்டுக்கு சென்று விசாரணை நடத்தினர். வீட்டு தரையில் உயிரிழந்து கிடந்த 3 பேரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக நாமக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அப்போது அந்த வீட்டில் ஆய்வு மேற்கொண்ட போது கடிதம் ஒன்றை போலீசார் கைப்பற்றினர். அந்த கடிதத்தில் ஆன்லைன் மூலம் கடந்த சில தினங்களில் 50 லட்சம் வரை இழந்து விட்டேன். இதை யாரிடமும் சொல்ல எனக்கு தைரியம் இல்லை. எனவே 4 பேரும் தற்கொலை செய்து கொள்ள முடிவெடுத்து விட்டோம். எங்களை மன்னித்து விடுங்கள் என எழுதப்பட்டுள்ளது. ஆனால் அந்த வீட்டில் மோகனப்பிரியா மற்றும் அவரது 2 குழந்தைகளின் உடல்கள் மட்டுமே இருந்தது. பிரேம்ராஜ் அந்த வீட்டில் இல்லை. இதனையடுத்து பிரேம்ராஜின் செல்போனுக்கு போலீசார் தொடர்பு கொண்ட போது அது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. பிரேம்ராஜ் எங்கு சென்றார் என்பது தெரியவில்லை. இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தற்கொலைக்கான காரணத்தையும் காணாமல் போன பிரேம்ராஜ் குறித்தும் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். அதோடு மோகனப்பிரியா மற்றும் 2 குழந்தைகள் தூக்கில் தொங்கியதற்கான அடையாளங்கள் வீட்டில் தென்படுகிறது. அவர்களது கழுத்தில் தூக்கு மாட்டி இறந்ததற்கான காயங்கள் உள்ளது. இந்த சூழலில் 3 பேரின் சாவில் பிரேம்ராஜுக்கு என்ன தொடர்பு என்பது குறித்து தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தாயும் 2 குழந்தைகளும் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் நாமக்கல் பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.